வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 2.0 இன்டெகிரேட்டட் மியூசிக் சிஸ்டம். ஸோ இதுதான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் நம்ம எடுத்துருக்கக்கூடிய ஆம்ப்ளிஃபையர் அண்டு ஸ்பீக்கர். ஸோ இந்த பிராண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுத்துக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெனான்லேருந்து PMA 600NE 2 சேனல் இன்டெகிரேட்டட் DAC ஆம்ப்ளிஃபையர் வித் இதுக்கு நான் மேட்ச் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Yamaha NS333. ஸோ புக்ஷெல் ஸ்பீக்கரும் இதுக்கு நான் வந்து மேட்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸோட அன்பாக்சிங் ரிவ்யூ வித் இதனுடைய டெமோ ஆடியோ ப்ளேபேக் இதுதான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த ஆம்ப்ளிஃபையரை பொறுத்த வரைக்கும் இதனுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபீல் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ Yamaha NS333 புக்ஷெல் ஸ்பீக்கரோட இது நீங்கள் ஃப்ரண்ட் சேனலுக்கும் யூஸ் பண்ணலாமா வேண்டாமா, அரல்ஸ் இது ஸ்டீரியோக்கு மட்டும் தான் யூஸ் ஆகுதா, ஆர் சரௌண்ட் ஸ்பீக்கருக்கும் யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிறது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்பீக்கர் அண்ட் ஆம்ப்ளிஃபையரை வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நான் ஒன் பை ஒன்னாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆக்சுவலாக இதை பொறுத்த வரைக்கும் அன்ஓப்பன்டு சீல்டு பேக். நிறைய பேர் நம்மகிட்ட வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இதை வந்து ஆடிஷன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காகவே நான் வந்து இந்த பேக்கை ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இதை வந்து ஆடிஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே வந்து நீங்கள் ஒரு நியூ பேக் பர்ச்சேஸ் பண்ணலாம். அதுக்கான ஆப்ஷனை எனேபிள் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் அந்த பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இது வந்து சீல்டு யூனிட். நம்ம வந்து எப்படி தான் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் இந்த மாடலை பொறுத்த வரைக்கும். அண்ட் இதனுடைய பர்ஃபார்மன்ஸையுமே வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஹியர் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மற்றவங்களுக்கும் சஜஷன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணியிருக்கேன். மியூசிக் சிஸ்டமோட லுக் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ரெண்டுமே அல்டிமேட்டாக இருக்குல்ல. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸ்பெக்டட் தான். நான் ஏற்கனவே அது எனக்கு தெரியும். ஆக்சுவலாக ஸ்டீரியோ இன்டெகிரேட்டட் ஆம்ப்ளிஃபையர் அப்படின்னும்போது நமக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் லெவல் வந்து ரொம்ப சூப்பராக ஃபீல் ஆகும். அதுவும் ஸ்டீரியோ லெவல்ஸ்லாம் வந்து ரொம்பவே ஃபீல் ஆகும். நான் என்ன தான் நிறைய 7.1 9.1 இந்த மாதிரி எல்லாமே பார்த்தாலும் என்னுடைய சாய்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டீரியோ தான் என்னுடைய ப்ரெஃபரன்ஸாக இருக்கும். நான் ஒரு சாங் கேட்கும்போது ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுற மோடு வந்து ஸ்டீரியோவில் தான் ஃபஸ்ட்டு செக் பண்ணுவேன். அதுதான் நிறைய பேருக்குமே வந்து ஸ்டீரியோ சாங் கேட்கும்போது வரக்கூடிய ஆடியோ கிளாரிட்டி நிறைய பேருக்கு வந்து அது பிடிக்கும். ஸோ அந்த வகையில் நம்ம எடுத்திருக்கக்கூடிய இந்த ஸ்பீக்கர் அண்ட் இந்த இன்டெகிரேட்டட் ஆம்ப்ளிஃபையரோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துடலாம். ஸோ இந்த ஆம்ப்ளிஃபையர் பொறுத்த வரைக்கும் PMA 600NE 2 சேனல் இன்டெகிரேட்டட் DAC ஆம்ப்ளிஃபையர். ஸோ இந்த ஆம்ப்ளிஃபையர் பொறுத்த வரைக்கும் 70 வாட்ஸ் பவரில் கொடுத்துருக்காங்க வித் THD சர்டிஃபைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.7% கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் நமக்கு வந்து இன்னும் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஆடியோ கிளாரிட்டி வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து இவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. அண்ட் இந்த ஆம்ப்ளிஃபையர் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து
அடிஷ்னலாக பூஸ்ட் பண்ணுறதுக்காக சப்வூஃபரும் நம்ம வந்து ப்ரீ அவுட் எடுத்துக்கலாம். நிறைய பேருக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆம்பிளிஃபையர் பொறுத்த வரைக்கும் அதனுடைய வெப்சைட்டில் மட்டும்தான் சப்வூஃபர் அவுட் இருக்குது அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இல்லை வந்து ப்ரீ அவுட் இருக்கா அப்படின்றத கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த ஆம்பிளிஃபையரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பேஸ் பூஸ்ட் பண்ணுறதுக்காக சப்வூஃபர் அவுட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் 2 சேனல் ஆம்பிளிஃபையர் அப்படிங்கிறதுனால நமக்கு வரக்கூடிய இன்புட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 அனலாக் இன்புட் கொடுத்துருக்காங்க. அண்டு 2 ஆப்டிக்கல் அண்ட் 1 கோஆக்சிக்கல் இன்புட்டும் கொடுத்துட்றாங்க. ஸோ ஸ்டீரியோ மோடுக்கு தேவையான இன்புட்ஸை கொடுத்துட்டு ப்ளஸ் இதனுடைய ப்ளஸ் ஆர் மைனஸ் நமக்கு வந்து பேஸ் ட்ரிபிள் வந்து இது ரெண்டுமே வந்து நம்ம ப்ளஸ் 8 dB வரைக்கும் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆம்பிளிஃபையர் பொறுத்த வரைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆம்பிளிஃபையரோட வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணும்போது ஆம்பிளிஃபையரோட கண்ட்ரோலரும் ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ரொட்டேட் ஆகும். அது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பார்க்கும்போதே நமக்கு. அண்ட் இந்த ஆம்பிளிஃபையர் பொறுத்த வரைக்கும் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய டேக் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 192 kHz 24 பிட்டில் வந்து டேக் கன்வெர்ட்டர் கொடுத்துருக்காங்க. வித் டேக் ஐசி பொறுத்த வரைக்கும் 5141 ஐசி வந்து இவங்க யூஸ் பண்ணியிருக்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வித் ரிமோட்டோட வர்றதுனால நமக்கு ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இது வந்து ஆம்பிளிஃபையரோட ஸ்பெக்கு. ஸோ இந்த ஆம்பிளிஃபையருக்கு நம்ம மேட்ச் பண்ணியிருந்த ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எமஹாலேருந்து NS333 ஒரு புக் ஷெல்ஃப் ஸ்பீக்கர். ஆக்சுவலாக இது வந்து சரவுண்டு ஸ்பீக்கராக இவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் தாராளமாக என்னுடைய சஜஷன் ஃப்ரண்ட் புக் ஷெல்ஃப்க்கும் மூவிக்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். அந்தளவுக்கு ஒரு அல்டிமேட்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. எமஹா தானா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் நம்ம வந்து ஃபீல் பண்ணுற மாதிரி இவங்க வந்து மேக் பண்ணியிருக்காங்க. லுக் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ரெண்டுமே பாருங்களேன், ரொம்ப குவாலிட்டியாக மேக் பண்ணியிருக்காங்க. ஒரு கிளாஸி ஃபினிஷிங்கில் ஒரு ரிச் லுக்கில் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த குவாலிட்டிக்கும் இப்போ இருக்க குவாலிட்டிக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஊஃபர்ஸை பொறுத்த வரைக்கும் 5 inchஸில் வரக்கூடிய PMD கோன் கொடுத்துருக்காங்க, நல்ல பேஸ் ரிஃப்ளெக்ஷன் தெரியறதுக்காக. அண்ட் ட்வீட்டர் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அலுமினியம் டோம் ட்வீட்டர் கொடுத்துருக்காங்க 1 inchஸில். நல்ல ஷார்ப்னஸ், வாய்ஸ், வோக்கல் இது எல்லாமே வந்து பர்ஃபார்மன்ஸ் லெவல் மிங்கிள் ஆகிறத நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. இந்த ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் 6 ohms இம்பிடன்ஸில் கொடுத்துருக்காங்க. வித் 60லேருந்து மேக்ஸிமம் பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 watts வரைக்கும் பவர் கொடுத்துருக்காங்க. 87 dB சென்சிட்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து ஃபீல் ஆகுது. ஒரு ஸ்டீரியோவில் நீங்கள் மைல்டாக மியூசிக் கேட்கணும், ஆர்எல்ஸ் எனக்கு வந்து நல்ல நான் ஸ்டீரியோ லிசனர் அப்படின்னா இந்த பேக்கேஜ் வந்து நீங்கள் ரியலி வர்த்தபிள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஆர்எல்ஸ் எனக்கு ஆம்பிளிஃபையர் தனியாக வேணும், நான் வேறு ஏதாவது புக் ஷெல்ஃப் ஸ்பீக்கர் மேட்ச் பண்ண போகிறோம்னாலும் சரி, ஸ்பீக்கர்ஸ் வேணும், வேறு ஏவி ரிசீவர் ஆர் ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர் கூட நான் மேட்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் சரி, நீங்கள் ரெண்டுமே வந்து ப்ரிஃபரபிள் தான். தாராளமாக நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ஒர்த் ஃபார் த காஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் லுக்குமே வந்து பாருங்களேன், நார்மலாக நீங்கள் ஒரு ஹால் பொசிஷன்லையுமே இதை வந்து நீங்கள் வச்சு நீங்கள் லிசன் பண்ணலாம். நிறைய பேர் வந்து இப்போலாம் சிஸ்டம்க்குமே யூஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரியான சேனலுக்குமே வந்து இதை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து ரெண்டுமே நல்லா இருக்குது. நம்மகிட்ட டெமோவுமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் டேரெக்டாக வந்து ஆடிஷன் பார்த்து கூட நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். அதர் தென் தட் நம்ம வந்து எல்லா மாடலில் இருந்துமே வந்து ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர் வேணும்னாலும் ப்ரொவைட் பண்ணுறோம். புக் ஷெல்ஃப் ஸ்பீக்கர் ஆர்எல்ஸ் நீங்கள் இதுக்கு வந்து ஸ்டீரியோ பொறுத்த வரைக்கும் டவர் ஸ்பீக்கர் போடணும் அப்படின்னாலும் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் வேறு எதுவும் பிராண்ட் நியூ ஏவி ரிசீவர், ஸ்பீக்கர், சப்வூஃபர் அண்ட் கம்ப்ளீட் ஹோம் தியேட்டர் செட்டப் வேணாலும் நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இன்கேஸ் நீங்கள் சென்னைக்குள்ளே இருந்தீங்கன்னா நம்ம டெமோ ரூம் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணி டெமோ பார்த்தும் ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். அண்ட் நம்மகிட்ட பொறுத்த வரைக்கும் பஜாஜ் இஎம்ஐயோட ஆப்ஷனும் வந்து எனேபிள் பண்ணியிருக்கோம். கிரெடிட் கார்டு இஎம்ஐ ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குது. நம்ம ஹோம் டெலிவரியும் வந்து இப்போ ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆல் ஓவர் இந்தியாவுக்குள்ள ஹோம் டெலிவரியும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்கும் ரெக்கமெண்ட் இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் அண்ட் அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.